ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போகணும், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மா பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இல்லை அப்பா பார்த்து வரதுன்னா தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த கணவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபா ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ. பஸ் வந்து கட்டணம் இல்லாம போட்டோம். கன்னியாகுமரியில சென்னை வரணுமா, எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம். எங்கே நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். அது என்ன பிங்க்? இந்த திமுக உண்மையிலே அறிவே இல்லை. பெண்களுக்கு பிங்க் மட்டும் தான் பிடிக்குன்னு யார் சொன்னது? என்ன அறிவே இல்லையா? ஒரு பெண்ணை வந்து ஒரு கலர்ல வந்து சுருக்கிடுவீங்களா? நான் எங்க ஆபீஸ்ல எல்லாருமே தோழிகள் தான் வேலை பார்ப்பாங்க. நான் இப்போ ஒரு 100 பேர் இருக்கும்போது கேட்டேன், உங்களுக்கு என்ன பிங்க் மட்டும் தான் பிடிக்குமா? யாருன்னே சொன்னா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிங்குக்குள்ளே எங்களை அடைக்கிறீங்க. ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு நினைக்கிறேன், பிங்க் பஸ். அந்த பிங்க் பஸ் ஓட்ட உடஞ்ச பஸ்ல பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க, எவனும் ஏறவே முடியாது.